சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்து போயிட்ட பைரவி கிட்ட கேக்குறாங்க, பைரவி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற சிந்துன்னு சொல்லிட்டு பைரவி வந்து கோவப்பட, இங்க பார், உன்னுடைய புருஷனை ஜெயில கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்ப அவருக்கு என்ன நிலைமைன்னு கூட உனக்கு தெரியல. இதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாம உட்காந்து ஹாயா பாட்டு கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் அன்னபூரணி அத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இங்க பார், நான் ஆறுமுகத்தை போயிட்டு கொலை பண்ணுன்னு சொன்னேன்னா ஆறுமுகம் இந்த அளவுக்கு அரகண்டா இருக்கிறதுக்கு காரணமே அன்னபூரணி அத்தை தான். இப்படி எல்லாம் வந்து ஆறுமுகம் பண்ணா அதை அப்ரோச் பண்றதா? இங்க பார், ஆறுமுகம் பண்ணது தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கிறது அவ்வளவு தானேன்றாங்க. ஆறுமுகம் வந்து எப்படிப்பட்டவர்ன்றது உனக்கு தெரியாதா? அவன் அப்படிப்பட்டவன் தான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கட்டும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அன்னபூரணி கேட்டுட்டு நேர போயிட்டு பைரவி கன்னத்திலே பலர்னு ஒண்ணு விடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? எதுக்காக பைரவி நீ இப்படி அவன் மேல அவ்வளவு கோபத்துல இருக்க? அவன் வந்து என்ன பண்ணான், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எங்க வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, அதனால நீயாவே கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்ன. அப்ப கூட நிறுத்தாம அவர் உங்களுக்காக தாலி கட்டினாரு. அப்படிப்பட்டவரை வந்து என்னால எப்படி மன்னிக்க முடியும்? என் ஸ்டேட்டஸ் என்ன, அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களால மட்டும்தானே தவிர அவரை எந்த ஜென்மத்திலையும் என்னால புருஷனை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைரவி மனசுல இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட அன்னபூரணி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.